السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. ஜாமியா நதீமியாவின் பழைய மாணவர் அமைப்பான ராபிதா நதீமியை நடத்தும் மாதாந்த ஆன்மீக உரை நிகழ்ச்சி தொடரின் 13வது அமர்வில் கிழக்கு பல்கலைக்கழக இஸ்லாமிய மற்றும் அரபு மொழி பிரிவின் முன்னாள் தலைவரும் தற்போது நியூசிலாந்தில் இமாமாகவும் ஹதீபாகவும் சுகாதாரத்துறை நிபுணராகவும் முஸ்லிம் சமய கலாசார விவகாரங்களுக்கான ஆலோசகராகவும் குடும்பவியல் விடயங்களில் நிபுணத்துவம் வாய்ந்தவராகவும் ஜாமியா நதீமியாவின் பழைய மாணவரும் பட்டதாரியுமான ஷேக் முஹம்மது ஷாஃபிஈ அவர்கள் இன்று உரையாற்ற இருக்கிறார்கள். இவர் ஜாமியா நதீமியாவில் 1981 இணைந்து 1988 கற்கை நெறியை பூர்த்தி செய்தவர். அதன் பிறகு அவர் அல்ஹுமைசரா பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போன்று பள்ளிவாசலில் இமாமாக இருந்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன் நலிமியாவின் பட்டதாரிகளில் பழைய மாணவர்களில் கடைசியான நினைக்கிறேன் ஷேக் அகார் முஹம்மது அவர்கள், எமது ஜாமியாவின் முதல்வர் உஸ்தாத் அகார் முஹம்மது அவர்கள் அண்மையில் கூறியது போல், ஜாமியா நதீமியாவின் விசனை சரியாக விளங்கி தன்னை தாயியாகவும் தன்னை ஒரு பிரச்சாரகராகவும் அதே போன்று சமூக தொண்டு செய்யக்கூடிய விடயங்களில் முன்மாதிரியாகவும் செயற்படக்கூடிய ஒருவராக ஷேக் ஷாஃபி அவர்கள் காணப்படுகிறார்கள். நாங்கள் 1988 நலிமியாவில் நுழைகின்ற போது ஷேக் ஷாஃபி அவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்ற ஒரு காலப்பிரிவாக அது இருந்திருக்கிறது. பிறகு நாங்கள் அவரை பலமுறை சந்தித்திருக்கிறோம். உண்மையில் அவரிடம் நாங்கள் நிறைய பாடங்களை கற்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நிறைய பேசுகின்றோம், நிறைய கதைக்கின்றோம், எழுதுகின்றோம். ஆனால் நடைமுறையில் தன்னை ஒரு தாயியாக, இமாமாக, ஹதீபாக செயற்களத்தில் ஈடுபடுகின்ற ஒருவராக ஷேக் ஷாஃபி அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த வகையில் அவருக்கு நான் நேரடியாக இன்றைய தலைப்பை நடாத்தி தருமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மோடரேஷன் சேர்ந்த சகோதரர்களே, ஏனைய ஜாமியா அலிமியாவின் பட்டதாரிகளே, ஜாமியா அலிமியாவுக்கு அப்பால் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் என்னுடைய உடம்புறுப்புகளே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படி ஒரு உரை மூலமாக மிக நீண்ட காலத்துக்கு பின்பு, ஏறக்குறைய ஒரு 35 வருடங்களுக்கு பின்பு ஜாமியா அல்மியா பட்டதாரிகளையும் ஏனைய சகோதர சகோதரிகளையும் என்னுடைய நண்பர்களையும் இதன் மூலமாக தமிழ் மொழியிலே உரையாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய எல்லா வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர். இன்று நாங்கள் பேச போற ஒரு தலைப்பு நட்பு. மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நட்பு என்பது நமது உளவியல் ஆரோக்கியம் மற்றும் நமது உடல் ஆரோக்கியம் போன்றவற்றில் மிகவும் முக்கியமாக ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காரணிகளிலே ஒன்று. அதை நாங்கள் யாருமே மறக்க முடியாது. உண்மையில் வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் சிறுவராகனத்திலிருந்து முதியோர் வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த பல கட்டங்களிலே நாங்கள் அந்த நட்பை நாங்கள் நேசிக்கிறோம், அதை சந்தோஷமாக நாங்கள் வாழ்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்கும் அவசியமாகிறது என்று சொன்னால், உளவியலிலே அது
மறக்க முடியாத ஒரு கருத்து. சேர்ந்து சிரிக்கவும் அளவும் இந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எப்போதாவது எங்கிருந்தாலும் கூட நண்பர்கள் சேர்ந்து இருந்தால் அந்த நட்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். குறிப்பாக என்ன போன்றவர்கள் தாய் நாட்டை கடந்து வேறு நாட்டிலே வாழக்கூடிய எங்களுக்கு இந்த நட்புகள் மிகவும் முக்கியமானது. நமக்கு ஏற்படும் கஷ்டங்களை நம்ம நண்பரிடம் தெரிவிக்கும் போது நெஞ்சத்தில் ஏற்பட்ட கனமான அந்த பாரம் போய்விடுகிறது. சில சமயங்களிலே பெற்றோர்களிடம் கூட நாங்கள் சொல்ல முடியாத விஷயங்களை எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் சொல்லி ஆறுதல் கூறுகின்றோம். சந்தோஷமாக காலத்தை கடத்துவதற்கு ஒரு சாதனமாக இங்கு நட்பு பயன்படுகிறது. ஆரோக்கியமான நட்பு இருப்பது உடல் மற்றும் மனநிலை மேம்படுத்தும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் சொல்வார்கள், மோரல் கான்சியஸ் சொல்வார்கள், வெல்பீயிங் வெல்னஸ் சொல்வார்கள், ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் சொல்வார்கள். அது நல்ல நண்பர்கள் சூழ, நல்ல குடும்பங்கள் சூழ, அதீதமான அழுத்தி போன்ற இந்த டிப்ரெஷன், எங்ஸைட்டி போன்ற நோய்கள் கூட இதில் இந்த நல்ல ஒரு நட்பின் மூலமாக இல்லாமல் போய்விடும் என்று ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் கூறுகின்றன. நாம் நண்பர்களும் சிறந்த முறையிலே நேரத்தை செலவிடும் பொழுது எங்களுடைய மூளையிலே ஒரு வகையான சிரோப்பி சொல்லுவார்கள். அது ஒரு வகையான ஒரு இரசாய திரவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அது மூலமாக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எமது உடல் ஆரோக்கியத்துக்கும் அது மிகவும் வித்திடுகிறது. ஏனென்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரோக்கியமான மனமும் தேகமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அவருடைய 100% அந்த தெம்பை நாங்கள் உணர்கின்றோம். இங்கு அதை ஹோலிஸ்டிக் அப்ரோச் சொல்வார்கள். பிசிக்கல், மோரல், ஸ்பிரிச்சுவல், என்வாயன்மெண்டல் இப்படி சொல்வார்கள். அந்த எல்லா வகையான ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைப்பும் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களை ஏற்படுத்துகிறது. மன அழுத்தம் குறையும் போது இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல அதிகமான உடல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். அது சந்தோஷமான ஒரு என்வாயன்மெண்ட், ஹாப்பி என்வாயன்மெண்ட் சொல்லுவார்கள். இத்தகைய நட்பில் ஆன்மீகம் சேரும் பொழுதுதான் இங்கு உள ரீதியான நன்மைகள் மாத்திரமன்றி ஆன்மீக ரீதியான மறுமைக்கான விளைநிலமாகவும் அது அமைந்து விடுகிறது. இது இஸ்லாமிய கவுனத்திற்கு மாத்திரமல்ல, சர்வதேச நட்பு தினத்தை கூட ஐக்கிய நாடுகள் சபை 2011 தான் பிரகடனப்படுத்தியது, தி டிக்ளேர்ட். ஆனால் இஸ்லாம் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த நட்பைக்கு மிகவும் மதிப்பு கொடுத்து இருக்கிறது. கண்ணிமிக்க குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நிறைய இதுக்கு வலியுறுத்தப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற போது அவர்கள் துணையாக இருந்த தன் உயிரையும் பணையம் வைத்து அவரோடு பயணித்தவர் ஹலிஃபா அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது ஹலிஃபா அவர்கள் இருக்கிறார்கள். நட்பு என்பது பரஸ்பர மரியாதை, அன்பு மற்றும் இரக்கத்தின் அடிப்படையிலான ஒரு பிணைப்பாகும். நாம் காரியங்களை ஊக்குவிக்கும் பொழுது நண்பர்கள் மட்டுமின்றி தவறான செயல்களை தடுக்கும் நண்பர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரின் குணாதிசயங்கள் அவரது தோழர்களை வடிவமைக்கும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் யார் என்று பழகுகிறீர்களோ அவர்களை கவனமாக நீங்கள் பரிசீலித்துக் கொள்ளுங்கள். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள், நல்ல பண்புகள், விழுமியங்கள் எங்களுடைய நண்பர்களை படியெடுத்து காட்டும். உதாரணமாக, நண்பர்கள் ஒரு கூட்டம் சேர்ந்து சினிமாவும் கலைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இன்னும் ஒருவர் இல்லை
இதுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரமதானுடைய காலம் வருகிறது. தொழுகைக்காக நாங்கள் செல்வோம். நல்ல விஷயங்களிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லும்பொழுது, அதை நீங்கள் எந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்பதை நாங்கள் இந்த நட்பின் ஆழத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு ஹதீஸ் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஹதீஸ். قال عليه الصلاة والسلام مثل الجليس الصالح والجليس مثل صاحب المسك وكيل الحداد. 2 நண்பர்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். நல்ல சாலிஹான மனிதர் அவரோடு உறவு கொள்ளும் பொழுது எங்களுடைய இந்த உறவு மிகவும் மனமிக்கதாக இருக்கிறது. ஒரு ஒரு தீய உறவு என்று வரும்பொழுது அது மிகவும் நெருப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு உறவு போன்று நபிகளார் அவர்கள் எங்களுக்கு அதை போட்டு காட்டுகிறார்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய நடைமுறை காலத்தை கொண்டும் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய அவசர உலகிலே வெரி ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட், சொபிஸ்டிகேட்டட் வேர்ல்ட், ஹைலி காம்பீட்டட் ஹைடெக் வேர்ல்ட், இதுல இங்கே நாங்கள் நட்புடைய சுயநலம் கலந்திருக்கிறது. இல்ல எந்த நட்பிலுமே நாங்கள் ஒரு 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 சுயநலத்தை பார்க்கிறோம். பணக்கார நண்பர்களிடம் தேவைக்காக நாங்கள் ஒட்டிக்கொள்கிறோம். அதிகம் உயர்ந்த பதவிகள் இருப்பவர்களோடு நாங்கள் நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் நற்குணங்கள் நிறைந்த ஏழை நண்பர்களை நாங்கள் மறக்கடித்து வருகிறோம், புறக்கணிக்கிறோம். வீட்டு விசேட வைபங்களில் கூட ஆடம்பர கார்கள் இறங்கும் நண்பர்களை நாங்கள் பெருமையோடு வரவேற்கிறோம். பரபையில் வாடும் நெருங்கிய நண்பர்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். எங்கள் திருமண வீடுகளை பாருங்கள். அதுபோன்று அங்கு இருக்கக்கூடிய ஆடம்பரம், கேளிக்கைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். அதே போன்று எங்களுடைய சகோதரிகளுடைய அலங்காரங்கள், பணம் வரும்பொழுது, பணம் அதிகமாகும் பொழுது ஆடம்பரங்கள் அதிகமாக கொண்டு போன்றன. இப்படி நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் இந்த நவீன காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை கேட்கிறான், மாலக்கும் ஃபி ஸகர், இந்த சகர் என்ற நரகத்திலே உங்களை எது கொண்டு சேர்த்தது? அப்பொழுது அவர்கள் விசாரிக்கிறார்கள். அவர்களே விடை கொடுக்கிறார்கள். நாங்கள் ஐவேளை அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கவில்லை. ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கவில்லை. விஷயங்களை நாங்கள் மூழ்கி கிடந்தோம். வக்குன்னா நஹூது மஅல் காயில் என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படியாக மறுமையிலே கை செய்யப்படாமல் இருக்க வேண்டிய நல்ல நண்பர்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். இரகசியங்களையும் கூட அல்லாஹுக்காக பார்த்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். அதுபோல மீடியாக்களிலே மிகவும் பலந்து மீடியாக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்ஸ், இங்கே வரக்கூடிய நவீன சாதனங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாட்ஸ்அப், வைபர் அண்ட் சோ ஆன், இப்படி உலகமெங்கு சுற்றி வரக்கூடிய ஒரு பெரியோரு மைதானத்தில் தான் நாங்கள் நண்பர்களோடு விளையாடுகிறோம். அவர்கள் யாரை பற்றி எப்படியானவர்கள் என்று நாங்கள் கவலைப்படுவதில்லை. நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பும் நட்பு என்று இல்லாவிட்டால், அல்லாஹ் விரும்பாத ஒரு நட்பை நாங்கள் விரும்பக்கூடிய மக்களாக நாங்கள் மாறக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும். ரஜுலானி தஹப்பா இலைஹி வஜ்தமா அலைஹி வதஃபரக அலைஹி, ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய நிழலிலே கியாமத்து நாளிலே 7 வகையான கூட்டங்கள் இருப்பார்கள். அதிலே ஒன்றுதான் ரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹ் வஜ்தமா அலைஹி வதஃபரக அலைஹி. 2 சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்த மக்கள், அல்லாஹ்வுக்காக அவர்கள் பிரிந்த மக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.
இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் சில நேரங்களிலே விளம்பரங்களை தேடுவதற்காக நாங்கள் நண்பர்களை பயன்படுத்துகிறோம். அதே போன்று இன்னும் சில நண்பர்கள் கெட்ட பழத்துக்காக, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிக் கொள்கிறார்கள். எங்களிலே சிலர் தெரியாமல் அதிலே சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத் ஸுஹ்ருஃபிலே சொல்கிறான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. இது மிக முக்கியமான ஒரு ஆயத்து. அல்லாஹ்வுடைய உபதேசத்தை விட்டு புறக்கணித்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை நண்பனாக சாட்டி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய விழுமியங்களில் இருந்து எப்பொழுது ஒரு மனிதன் தூரமாக்கப்படுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ஒரு ஷைத்தானை நண்பராக ஆக்குகிறான். وَإِنَّهُمْ لَيَصُدُّونَهُمْ عَنْ سَبِيلِ اللَّهِ وَيَحْسَبُونَ أَنَّهُمْ مُهْتَدُونَ. அவர்கள் அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களை தடுத்து விடும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், நிச்சயமா நாங்கள் நேர வழியில் தான் இருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இது நீண்ட வசனம். சூரா ஸுஹ்ருஃப் உங்களுக்கு வசனம் 36 இருந்து அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு போகிறான். இதை உங்களுக்கு நான் ஒரு ஹோம்வொர்க்காக தருகிறேன். அதிகமான விஷயங்கள், சில விஷயங்களை நாங்கள் பேச வேண்டியிருப்பதன் காரணமாக அதை நான் முழுக்க நான் உங்களுக்கு மொழிபெயர்க்க விரும்பவில்லை. அதை நான் உங்களுடைய ஹோம்வொர்க்காக தருகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைகளை அவர்களுக்கிடையிலே நாங்களே பங்கீடு செய்கிறோம். அவர்களை சிலரை நாங்கள் பணியாளர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இறைச்சனுடைய அருளோ அவர்கள் சேகரித்து வைப்பதோடு மிகவும் மேலானதாகும். அல்லாஹ் தஆலா மனிதர்களை பல அமைப்புகளிலே வைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் இந்த உலகம் இயங்க முடியும். அவர்களுக்கு உடைய தேவைகளை ஒருவர் மற்றவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அருள் மிகவுமே சக்தி வாய்ந்தது. இந்த வசனம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. நாங்கள் அதிகமாக நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய பணம், பட்டம், பதவி, சொத்து, செல்வம், வளங்கள், வசதிகள், வருமானங்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு நாளும் எங்களுக்குரிய ரஹ்மத், எங்கள் ரிஸ்க தீர்மானிக்கிறோம் அல்லாஹ் தஆலா. அதனால்தான் அல்லாஹ் கேட்கிறான், அயக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி, அவர்களா தீர்மானிக்கிறார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும், நாங்க தான் தீர்மானிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
எனவே ஒரு நட்புக்கு இந்த வசதிகள் வாய்ப்புகள் எங்களுக்கு ஒரு அளவுகோலாக அமையக்கூடாது. அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொல்கிறான். ولولا أن يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضة. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் இறை நிராகரிப்பார்களுடைய வளங்களையும் வாய்ப்புகளையும் சொத்துகளையும் அந்தஸ்துகளையும் செல்வத்தையும் பார்த்து ஏக்கப்படுவார்கள், ஆசைப்படுவார்கள், கனவு காண்பார்கள் என்று இல்லாமல் இருந்திருந்தால், அப்படி ஒரு கற்பனை அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி பிபுயூத்திஹிம் சுகுஃபன். அப்படி இறை நிராகரிப்பார்களுடைய வீடுகளுடைய முகல்களையும் கதவுகளையும் மேல் மாடிக்கு ஏறக்கூடிய படிக்கட்டுகளை நாங்கள் மின் ஃபித்தா வெள்ளினால் ஆக்கியிருப்போம். Our doors, our roof, our staircase is made out of silver. وَلِبُيُوتِهِمْ أَبْوَابًا وَسُرُرًا عَلَيْهَا مُتَّكِئُونَ وَزُخْرُفًا. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சாய்மனை கதிரைகள், கதவுகள் ஜுஹ்ருஃப் ஆடம்பரமான, வெள்ளியை விடவும் விலை மதிக்கத்தக்க தங்கம் போன்ற ஆடம்பரமான வெற்றினால் அவர்களை நாங்கள் மெருகுபடுத்தி இருப்போம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இன்னைக்கு நாங்க நினைச்சு பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுடைய அயல் வீடு அவர் இறை நிராகரிப்பாளர், அவருடைய முகடுகளும் கதவுகளும் மாடிக்கு செல்லக்கூடிய அந்த படிகளும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சோஃபாக்களும் தங்கத்தினாலும் வெளினாலும் அமைக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய ஈமாவுடைய நிலைமைப்பட்டிருக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்தவர். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் அந்த இறை நிராகரிப்பாளருக்கு நான் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதன் பிறகு சொல்கிறான், وَإِنْ كُلٌّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இதெல்லாமே அற்பமான இந்த உலகத்து வாழ்க்கையின் அலங்காரங்கள். وَالْآخِرَةُ عِنْدَ رَبِّ الْمُتَّقِينَ. கியாமத் நாள், மறுமை நாள் இருக்கிறதே, அதுதான் இந்த அல்லாஹ் தஆலாவை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு உள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. நல்ல தோழர்கள் ஒருவர் செயல்களை செய்யவும், அறிவை தேடவும், ஈமானை போடவும் தூண்டுகிறார்கள், நேர்மையான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் மற்றும் தேவைப்படும் பொழுது நேரங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிறார்கள். எனவே அப்படியா ஒரு நல்ல நட்புகளை நாங்கள் தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதிலே நான் நட்பு என்று சொல்லும் பொழுது நண்பர்கள் மாத்திரமல்ல, கணவன் மனைவி கூட நண்பர்களாகவும் இருக்கலாம், கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், பெற்றோர்களும் பிள்ளைகளும் கூட, சகோதரர்கள் கூட, குடும்ப அங்கத்தினர் கூட, எங்களுடனே படித்த வாலிபர்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகள், காலேஜிலே இருந்து எங்களோடு படித்த மாணவ மாணவிகள் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் கூட இந்த உறவுகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்றன. قال عليه الصلاة والسلام إن المؤمن كالبنيان يشد بعضه بعضا وشبك أصابعه. உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதருக்கு ஒத்தாசையாக இருக்கும் விஷயத்திலே, நல்ல விஷயங்களை கலந்து கொள்வதிலே ஒரு தூணை போன்றவர் என்று அவர்கள் இருந்தவர்களை போட்டு காட்டினார்கள். அதனால் நண்பர்கள் முன்னேற்றம் அடையும் போது
சில பொறாமையை பொசுங்குகிறார்கள். இதுதான் நான் இங்கு சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லாக இருக்கிறோம், ஒன்றாக படிக்கிறோம், ஒன்றாக வாழ்கிறோம், ஒன்றாக எவ்வளவு விஷயங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும்போது, சூரா ஸுக்ரூஃபிலே சொல்வது போன்று, அயக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் வ மஈஷத்தஹும் என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா சிலருக்கு சில முன்னேற்றங்களை கொடுக்கும் பொழுது, அந்த முன்னேற்றங்கள் கிடைக்காதவர்கள் பொறாமையிலே பொசுங்குகிறார்கள். அவர்களை வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக பல விடயங்களிலே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இத்தகைய தீய குணங்களான பொறாமை, எரிவு, வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி என்ற அந்த உள நோய்களில் இருந்து நாங்கள் மீள வேண்டும். இது இந்த நோய்க்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது. எதிர்ப்பு சக்தியை வீழ்ச்சி அடைய செய்கிறது. இப்ப நாங்கள் நோய் வந்தால் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுப்போம். அந்த இம்யூன் சிஸ்டம் வீக்காக எங்க நோய் கூடிக்கொண்டு போகும். இந்த காழ்ப்புணர்ச்சி கான்சியஸ்லி எங்கட பாடியில இமோஷனலி, பிசிக்கலி, சைக்காலஜிக்கலி அது ரொம்ப ஃபோர்ஸ் ஆகும் பொழுது இந்த ஈமானிய ஸ்பிரிச்சுவல் ஜோய் அந்த ஃபீலிங் குறையுது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பொறாமையை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நெருப்பு விறகை அழிப்பது போல பொறாமை நெச்சரிகளை அழித்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்கள் ஒரு விடயத்தை பார்த்துவிட்டு அதிகமாக நீங்கள் செய்வதற்கு ஆசைப்படுவது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எது வித்தியாசமாகப்பட்டுள்ளதோ அது நிச்சயம் உங்களை வந்தடையும். உங்களுக்கு எதை இறைவன் நாடவில்லையோ நிச்சயமாக அது உங்களுக்கு எவ்வளவு முயன்றாலும் கிடைக்காது. அது சுருக்கமா சொல்ல போனா இங்க சொல்லுவாங்க, நோ மைனஸ் நோ பிளஸ், நீதர் பிளஸ் நோ மைனஸ். இப்ப அல்லாஹு தஆலா எங்களுக்கு அளந்த ரிஸ்க் இருக்குது. நாங்க படிச்சிருக்கிறோம். ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய முழு வாழ்க்கையும் எழுதி வைத்திருக்கிறார். நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய டிஸ்கிரிப்ஷன் அமைப்பு படைக்கிற லேது கதர்லே ரமதான்களில் சில மாற்றங்கள் அல்லாஹ் தஆலா செய்கிறான். அது பட்ஜெட்டுடைய டைம். மற்றபடிக்கு அல்லாஹ்வுடைய தீர்மானத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நோ மைனஸ் நோ பிளஸ். அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்திலே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அந்த நியமத்தை நாங்கள் சந்தோஷமா நாங்கள் அனுப்பக்கூடிய மக்களாக மாற வேண்டும். பொறாமையில் இருந்து, காழ்ப்புணர்ச்சியில் இருந்து, இந்த காம்ப்ளெக்சிட்டியை சொல்வார்கள், ஈகோஸ், அந்த ஒப்பிட்டு பார்ப்பது. நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய ஹசானாவுக்கு நாங்கள் சேலஞ்ச் பண்றோம். அல்லாஹ்வுடைய டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய கத்ர். அப்ப நுகத்திர் அல்லாஹ் சொல்றான், அந்த கத்ர் அல்லாஹ்வுடைய அந்த டிகிரீஸ் நாங்க அவனுடைய அந்த மேலான கணிப்பை நாங்க சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், قال أبو هريرة رضي الله قال رسول الله صلى الله عليه وسلم لا تدخل الجنة حتى تؤمنوا. நீங்கள் ஈமான் உள்ள மக்களாக இருக்கும் வரைக்கும் சுவர்க்கத்துக்குள் போக முடியாது. ولا تؤمنوا حتى تحابوا. நீங்கள் ஈமான் கொள்ள மக்களாக மாற முடியாது இரக்கமுள்ள மக்களாக நீங்கள் மாறும் வரைக்கும். அல்ல அதுலுக்கும் அலா ஷையின், உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு விஷயத்தை, இதை ஃபால்த்தும் தஹபப்தும், அந்த விஷயத்தை நீங்க சொன்னால் நீங்கள் இறக்கப்படுவீர்கள். அப்சு சலாம் பைனக்கும் வததுகுல் ஜன்னத பிஸலாம். ரவாஹ் முஸ்லிம். ஸலாத்தை சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. சமாதானத்தை நீங்க பரப்புங்க, சோக்கத்துக்கு நீங்க சந்தோஷமா போவீங்க. இன்னும் ஹதீஸ் சொல்றாங்க, அதமு தஆம், மக்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ததுகுல் ஜன்னத பிஸலாம், நீங்க சந்தோஷமா போய் சுவர்க்கத்துக்கு போய் சேருவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்தார்கள். எனவே நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரமதானுடைய காலம் நெருங்குகின்றன. எங்களுடைய கெஜெட்டுகளுக்கு, எங்களுடைய
டிவைசஸ்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குர்ஆனுடைய மாதம், அமல் செய்யக்கூடிய மாதம், எங்களுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய மாதம், புடம்போடக்கூடிய மாதம். இது சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் சொல்லுவார்கள். அது எங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட மனைவிமாருக்கு, எங்கட ஃபேமிலிக்கு, எங்கட பிரதர்ஸ் சிஸ்டருக்கு நாங்கள் சொல்லி வேலை இல்லை, நாங்கள் செய்யணும். நாங்கள் செஞ்சா எங்கட மனைவி செய்வாங்க, எங்கட பிள்ளைகள் செய்வாங்க, எங்கட ஃபேமிலி செய்வாங்க. தொழாதாக்கள், குர்ஆன் ஓதாதாக்கள், திக்ரு செய்யாதாக்கள், பள்ளியோட தொடர்பு இல்லாத நூற்றுக்கணக்கான குடும்பம் எங்கள்கிட்ட இருப்பாங்க. அவங்கள பேத்து ஏலமா இந்த ரமதானுக்கு முதல்ல பேசுங்க, சந்திங்க, சலான் சொல்லுங்க. எங்களோட ஈகோஸ், எங்களோட காம்ப்ளெக்சிட்டி, எங்களோட ப்ரைட், எங்களோட அகங்காரம், எங்களோட பிரிஸ்டிஜ் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக்கிட்டு பேத்து சலான் சொல்லி அவங்கள ஆறணைக்கு தழுவி ஏதாவது குற்றங்கள் இருந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள ஒரு நல்ல ஒரு மனசுல ஒரு அமைதியை உருவாக்கி அவங்கள பள்ளியின் பக்கம் இழுக்க பாருங்க. நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நீங்க முன்மாதிரி அறிங்க. குறிப்பாக இந்த ராபித்தன் அதுமியுடைய இந்த ஆன்மீக உறவு என்பதனால் நீங்கள் உலமாக்கல் என்ற காரணத்தினால் தாய்களாக இருக்கிறதுக்கு முயற்சிங்கோ. உங்களோட வேலைகளை நீங்க செய்து போலயே உங்களோட நீங்க எங்க போனாலும் நீங்க ஒரு தாய் என்றதை நீங்க மறக்க வேணாம். அல்லாஹு தாலா அப்படி செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமான பரக்கத்தை செய்வான். உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி, ஹாப்பினஸ், பரக்கா, ஜோய் நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ومن يتق الله يجعل مخرجا ويرزقه من حيث لا يحتسب. அப்ப நீங்க அப்படி அல்லாஹ்வுடைய பணிகளை செய்யக்கூடிய மக்களாக நீங்க மாறினா, தக்வாவுடைய மக்களாக நீங்க மாறினா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து நிறைய வழிகளை திறந்து கொடுக்கிறான். ஒரு மனிதன் ஒரு கதவை அடைக்கும் போது அல்லாஹ் தஆலாவுடைய ஹசானாவிலிருந்து 1000 கதவை திறந்து கொடுக்கிறான். அது மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா அள்ளி அள்ளி தருகிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருப்போம், உலமாக்களாக இருப்போம். அல் உலமா வரஸத்துல் அன்பியா லம் யரிஸு தீனாரன் வலா திர்ஹமன் வ வரஸத்துல் இல்ம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலமாக்கள் நபிகளாருடைய வாரிசுகள். அவங்ககிட்ட அந்த சொத்து, சுகம், போஸ்ட், பொசிஷன்ஸ், ஷோவிங்கோ ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய இல்ம் இருக்குது. ஜாமியா அதுமியோட மோட்டோ வத்தகுல்லாஹு யுஅல்லிமுக்குமுல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் தஆலா தக்வா கொடுக்குறான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய விளக்கத்தை கொடுக்குறான். ஆகவே கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, ஏனைய இந்த 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 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் வருகிறது. அது ஒரு தக்வாவுக்கு ஒரு முன்மாதிரியான மாதம். லஅல்லக்கும் தத்தகூன். ஏன் ரமதான் வருகிறன்னு சொன்னால் அது தக்வாவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மாதம். எனவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதை பேசுகிறோம். நல்ல நண்பர்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். அவர்கள் எங்களுக்கு சொர்க்கத்திலும் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்படியான ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பாட்டை, ஒரு நல்ல ஒரு நாகரிகத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை, அது மூலமாக எங்கள உடம்புடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ், இரத்த அழுத்தம், பொறாமை, போட்டி, வஞ்சகம், மற்றவனுக்கு பழி போடுறது, ஹிண்ட் அடிக்கிறது, இந்த மொபைலில் மொக் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு மக்களாக, நல்ல ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களாக, அல் இப்திசாம் சதகா, மக்களை கண்ட புன்முறுவலோடு வாழக்கூடிய மக்களாக, அது ஒரு சதகா, சேரிட்டி சொல்லுவாங்க. குறிப்பாக நாங்கள் இங்கே மேலை நாடுகளே வாழ்ற இடங்களிலே அந்த புன்முறுவல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஊன்றுகோல், ஒரு ஊடகம் என்று நான் சொல்ல வேண்டும். எங்க கண்டாலும் நாங்கள் சிரித்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது அது ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. நானுக்கு மிக சந்தோஷமா சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு நிக்நேம் இருக்கிறது, ஸ்மைலிங் பர்சன் என்று சொல்வார்கள். நான் இந்த மென்டல் ஹெல்த், ட்ரக்ஸ் அடிக்ஷன் சர்வீஸ் நான் வேலை செய்கிறேன். மிகவும் சேலஞ்சிங் ஜாப், மிகவும் இக்கட்டான தொழில். பல வகையான சவால்களை இந்த நாளுமே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்கள். சில வேளைகளிலே 8 மணிக்கு வேலையை ஆரம்பித்து 4, 5 மணிக்கு வரும்போது ஒரு ஃபோன் கால் வரும், ஆம்புலன்ஸ் வரும், போலீஸ் வரும். அப்போ நாங்கள் மறுபடி போய் அங்கிருந்து அந்த வேலைகளை பார்த்துவிட்டு ராவை 10 மணிக்கு தான் வந்து சேருவோம். அப்படி ஒரு வெரி சேலஞ்சிங் ஜாப்.
ஆனாலும் அடுத்த நாள் போகும்போது நான் மிகவும் சிரித்துக் கொண்டு போவேன். அவர் கேட்பார்கள், எப்படி நீங்கள் சிரிக்கிறீர்கள்? உங்களுடைய உள்ள ஒரு ரகசியம் என்ன? உங்களுடைய அந்த பொழுதை நீங்கள் எப்படி கழிக்கிறீர்கள்? வேலையிலிருந்து நீங்கள் மிகவும் களைப்புற்று சென்று எப்படி உங்களை நேரத்தை நீங்கள் கழிக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். அவருக்கு தீன் தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரியாது, சுன்னah தெரியாது. நான் சொல்லுவேன், அல்லாஹ் தஆலா எங்களுடைய கவுன்சிலர். அல்லாஹ் தான் என்னுடைய கவுன்சிலர். நான் தொழுகிறேன். நான் சுன்னah தொழுகிறேன். அல்லாஹ்விடத்திலே நான் அ நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு மனதை எனக்கு நிம்மதிப்படுத்துமாறு நான் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah. நாங்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று சொன்னால் தொழ வேண்டும். அல்லாஹ் எங்களோடு பேசுகிறான் குர்ஆன் மூலமாக. எனவே கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அதிகமாக நான் பேசி உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்படியான நல்ல குணங்கள் மூலமாக எங்களுடைய அண்டை வீட்டார்கள், சில நேரங்களிலே எங்களுக்கு ஒரு புதிய அண்டை வீட்டார் வந்திருப்பார்கள். பேச மாட்டார்கள். ஆனா அவர்கள் உள்ளுக்கு அவர்கள் எங்களோடு பேசுவார்களா என்று எதிர்பார்ப்பார்கள். வெட்கம், சில வேளைகளில் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாம இருக்கலாம். அதுல கலாச்சாரம், எங்களுடைய கலாச்சாரம் அவர்களுக்கு பிடிக்குமோன்னு தெரியாம இருக்கலாம். நாங்கள் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய முகத்தில் ஒரு புன்முறுவல் பார்ப்பீர்கள். எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சலாம் சொல்லும் பொழுது அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கும் சொல்ல சொன்னார்கள். இங்கு நிஸ்லாந்தை பொறுத்தவரை எங்களை சூழ உள்ள எல்லாருமே முஸ்லிம் அல்லாதவர்கள். இந்த நாட்டிலேயாக 50,000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 25 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 50,000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவங்க மிகவும் ஐடென்டிக்கல் கம்யூனிட்டி, மிகவுமே அடையாளப்படுத்தப்படக்கூடிய கம்யூனிட்டி, உறுப்பு வாரியாகவும் செயல் ரீதியாகவும். எனவே நாங்கள் இங்கு சலாத்தை போதிப்பதிலே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை போதிப்பதில் நாங்கள் மிகவும் முயற்சி செய்கிறோம். அதன் மூலமாக நிறைய நாங்கள் வெற்றி கண்டு கொண்டு வருகிறோம். இது ஒரு முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்டை வீட்டிலே ஒரு 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 பௌத்த சகோதரர் இருப்பார், ஒரு ஹிந்து சகோதரர் இருப்பார், ஒரு பேர்கர் இருப்பார். அப்படியான மக்களோடு நாங்கள் நல்ல முறையிலே உரையாடும் மூலமாக நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் சாதிக்கலாம். அல்லாஹு தாலா எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை தருவானாக. ரமதான் முடிந்த பின்பு எங்கள் எல்லாரையுமே சுவர்க்கவாதிகளாக ஏற்றுக்கொள்வானாக என்று நான் கூறி, இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ராபித்தான் அல்மீனுக்கு நன்றி கூறி, இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹ் தாலாவுக்கு மிகவும் நன்றி கூறி, இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் மிகவும் நன்றி கூறி, அல்லாஹ் தாலா உங்களுக்கு மேலும் பரக்கத் செய்வானாக. நான் பேசிய விடயங்களிலே ஏதாவது ஒன்று உங்களுக்கு எடுத்து நடப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது அல்லாஹ் தாலாக்கு நான் சுக்ர் செய்கிறேன். ஏதாவது நான் பேசிய விடயங்களிலே உங்களுக்கு தவறுந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டு நான் முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 13வது ஆன்மீக மேம்பாட்டுக்கான இந்த மாதாந்த நிகழ்ச்சி தொடரில் நட்பின் மூலம் இறை நம்பிக்கையை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் மிக சிறப்பான ஒரு உரையை, ஆன்மீக உரையை வழங்கிய ஷேக் ஷாஃபி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா. இந்த செயலை அல்லாஹு தஆலா அவரது மீசானுல் ஹசனாத்துல ஒரு பாரமான ஒரு செயலாக மாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அவரது அறிவை விருத்தி அடைய செய்து நீண்ட ஆயுளையும் பூர்ணமான ஆஃபியத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அவருக்காக துஆ செய்கின்றோம். அதே போன்று இந்த அமர்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஜாமியா நதீமியாவின் விரிவுரையாளர்கள், ராபித்தாவின் உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர்கள், மத்திய சபை ராபித்தாவின் மத்திய சபை உறுப்பினர்கள், அனைத்து பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களை மிக வெகு விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களில் ரமதானுடைய நோன்பு, ரமதான் மாதம் ஷஹ்ரு ரமதான் எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆன்மீக உரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு ஷேக் ஷாஃபி தொடர்பாக சிறியொரு விடயத்தை கூறி நான் இதனை நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன்.
ஷேக் ஷாஃபி அவர்கள் 1981ஆம் ஆண்டு நலிமியாவில் நுழைந்து 88ஆம் ஆண்டு பட்டதாரியாக வெளியேறியிருக்கிறார். அதே போன்று இவருடைய ஒரு விசேடமான ஒரு ஆளுமை மிக்க ஒருவராக நாங்கள் அவரை இனங்காண்கின்றோம். குறிப்பாக எங்கள்ல பலர், நான் உட்பட பலர், எங்களை தாயியாக ஒரு மௌலவியாக காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் ஷேக் ஷாஃபி அவர்களை பொறுத்தவரையில அதை ஒரு பெருமையாக கருதுகிறார். தன்னுடைய தாவா பணியை உயர்வாக கருதி அது தொடர்பான நிறைய வீடியோக்களை பதிவிடுகின்றார். அதை ஒரு மிஷனாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜாமியா நதீமியாவில் படித்த பழைய மாணவர்கள் நிறைய பேர் பல உத்தியோகங்கள்ல உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். ஷேக் ஷாஃபியிடம் கண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு என்னென்றால், நதீமியாவுக்காகவும் நதீமியா மாணவர்களுடைய நலனுக்காகவும் பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை வழங்கி பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அண்மை காலத்தில் ஜாமியா நதீமியாவுடைய போர்ட் ரூமுக்காக சுமார் 3 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையை செலவிட்டார். அதே போன்று கொரோனா காலத்தில் நிறைய எரியஸ்களோடு இருந்த பல ஜாமியா நதீமியாவுடைய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் செலவிட்டிருக்கிறார். இப்படி இது சொல்லும்படியான சில விடயங்கள், இது அல்லாமல் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த முன்மாதிரிகளை எல்லாம் நாங்கள் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹு தாலா இது போன்ற மீண்டும் ஒரு ஆன்மீக அமர்வில் 14வது ஆன்மீக அமர்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தருவானாக. இந்த நாங்கள் கழித்த நேரத்தை அல்லாஹு தாலா இபாதத்தாக ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய கூலியை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. عليكم السلام ورحمة الله وبركاته إن شاء الله. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خيرا. وعليكم حياكم السلام الله. ورحمة الله وبركاته. حياكم الله. جزاكم الله خير. Yeah, بارك الله فيكم يا أخوان for coming. எங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் இப்போ 5:15 இன்ஷால்லா, சுபு 5:30 மணிக்கு இன்ஷால்லா. இப்போ தஹஜுத் டைம் இன்ஷால்லா. என்ஜாய் யுவர் நைட் இன்ஷால்லா. بارك الله فيكم இன்ஷால்லா. சிபர காண கடிச்சு இன்ஷால்லா. حياكم الله. مع السلامة. بارك الله فيكم. وعليكم السلام. مع السلامة.